கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் காவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒருமுறை இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாள் ஒரு பொன்னாள், பொன்னேட்டிலே குறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஆம் அன்பு குழந்தைகளே, நாம் பள்ளியிலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்திய பண்பாட்டினுடைய ஆசிரியராக பணியாற்றி, முதுகலை ஆசிரியராக பணியாற்றி, தற்போது மீண்டும் நம் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றக்கூடிய திரு பழனிசாமி ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருகென வரவேற்கின்றோம். நம் டிசிப்ளினா இருக்கான். 11 மணிக்கு போய் வரிசையில் இருக்கிறான் சார். நம்மளால் 9:45 வர்றேன். 9 மணிக்கு சொன்னால் 9:45 வர்றேன். அதனால அந்த குடிக்காரெல்லாம் பார்த்தா முன்னில் போவேன். இந்த ஸ்கூல் போகும்போது வரிசையாக நிற்பான், சண்டை போட மாட்டான், சரியான சத்தம் கொடுக்குறான், வாங்கிட்டு போகிறான். சினிமா தேட்டரில் போகும்போது அதே போல் அவங்களும் அதே தான் செய்கிறாங்க. அப்போ தன்னை மறக்கிறதுக்காக ஒருத்தன் அவ்வளோ பாடுபட்டு அவன் கரெக்டாக இருக்கான். தன்னை மேற்கிறதுக்காக நீங்கள் கரெக்டாக இல்லை, அதுதான் சொல்லுவேன், இருந்தீங்கன்னு சொல்லுவோம். ட்ரோலாக வந்திருக்கும். காலைல 7:30க்கே வந்துடுவார். படிச்சுட்டு போவாங்க. அத்தனை பேருமே நல்ல நிலைமையில் நல்ல ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் வந்திருக்காங்க. இப்போயுமே எல்லாருமே அவரோட கான்டாக்டில் வந்து இருக்கிறாங்க. அப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் கண்ட்ரோல் ஆவாங்க. ஏன் அப்படி கண்ட்ரோல் ஆகிறாங்க? அவர் காட்டின அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அந்த காட்டின அந்த அன்பு, அந்த அக்கறை, இந்த அர்ப்பணிப்பு, இந்த அயராத உழைப்பு, இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எப்பயுமே அவர்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு நன்றி உணர்ச்சியோடு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அப்புறம் இதே ஸ்கூலில் வந்து உதவி தலைமை ஆசிரியராக வந்து இருந்திருக்கிறார். கூட எங்களுக்கு கொலீக்
ஒர்க் பண்ணியிருக்கோம். உதவி தலைமை ஆசிரியர் இருக்காரு, அப்பையும் நாங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ தலைமை ஆசிரியராக வந்திருக்காரு, அதுக்கிலே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். என்எஸ்எஸ் இப்போ நம்ம பங்காரு சார் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? என்எஸ்எஸ் மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா? 14 வருஷம் வந்து சார் தான் இங்கே என்எஸ்எஸ் டீச்சர் நம்ம ஸ்கூலில். அந்த என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு வந்து கேம்ப் நடத்துகிற விதமாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. எல்லாருமே 7 நாள் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஃபுட்டு சாப்பாடு வந்து அவ்வளோ கவனிப்பார். எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல வந்து சார் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவரே சமைப்பார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்து பார்த்து செய்வார். அறிவான குழந்தைகளாக உருவாக்குறதுக்கு எனக்கு தெரியும், ஒத்துழைப்பு தந்தால். இல்லாட்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்கிறத பேசுகிறத கவனிச்சினாவே போதும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி, சரியா? நேர்மறையான சிந்தனை. எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதனால் வந்து பார்த்தோம்னா 2005 ஜனவரி மாதம் இந்த ஸ்கூலுக்கு நான் வரும்பொழுது எனக்கு நிறைய மூத்த சகோதரிகள் எல்லாருமே பணி நிறைவு பெற்றாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒத்தக்கால் மண்டபம் கெமிஸ்ட்ரி அம்மா இங்கே இருந்தாங்க. இப்போ அவங்க ஹெச்எம்மாக இருக்காங்க, டிஓ இன்சார்ஜாக இருக்காங்க. கஞ்சம்பட்டியில் வந்து செல்வகுமார் சார் ஃபிசிக்ஸ் சார் இருந்தார், அவர் இப்போ தலைமை ஆசிரியர். இந்த பள்ளியிலே வந்து நிறையா திறமையோடு இருக்கக்கூடிய ஆசிரியர் இன்றைக்கி தலைமை ஆசிரியர் நிறையா இருக்காங்க, நிறையா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ நான் வந்து இப்போ 2005 வரும்பொழுது இந்த பள்ளியினுடைய ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து கொஞ்சம் சீனியர் மாணவன் போல தான் இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் எங்கே இருக்கிறேன், அப்போ கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பேன். அப்போ வந்து ஒரு ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக போட்டு பிரபுதேவா ஸ்டைலில் தான் இருப்போம். ஏன்னா அப்போ வந்து உடம்பு ஒல்லியாக இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அப்படி தான் இருக்கும்.